இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் மிக்ஸ்டு வெஜிடபிள், பீன்ஸ், முட்டைக்கோஸ், கேரட் வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். ரெண்டு டீஸ்பூன் வந்து மைதா, 2 பல்லு வந்து பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் 1, பட்டர் வந்து ஒரு 2 டீஸ்பூன், வெஜிடபிள் ஸ்டாக் வந்து 1. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க நீங்கள் காய் வீட்டில் வேக வச்சிருந்த தண்ணி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு குக்கரில் நான் கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதோட நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நீங்கள் இந்த இதில் உப்பு போட்டு இந்த காயை வந்து குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வந்து விட்டுடலாம். இப்போ அதுலேயே வந்து அந்த ஸ்டாக்கையும் போட்டு நான் வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து அதுலேருந்து 1 எடுத்து இங்கே பாருங்கள், நான் போட்டிருக்கேன், தண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து குக்கரை மூடி வச்சு நான் வந்து ஒரு 3 விசில் விட்டு இந்த காயை நல்லா வேக விட்டு வச்சுருக்கேன். இதை தனியாக வச்சுக்கோங்க எடுத்து. இப்போ வந்து இதை வந்து இந்த எப்படி அந்த மைதா மாவு போட்டு எப்படி க்ரீமியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னொரு வடை சட்டியில் நான் வந்து பட்டர் ஃபஸ்ட்டு போட்டு 1 ஸ்பூன் பட்டர் போட்டு இந்த மாவை வந்து பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வறுக்கணும். அதே மாதிரி அது இந்த மாவு செவந்தும் போகக்கூடாது, அதனால் மெதுவாக ஸ்லோவில் இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா அதை வந்து வறுத்துட்ருக்கேன். இப்போ நான் இன்னொரு ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா அந்த மாவை நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்க அந்த வேக வச்சுருக்கோம் பாருங்க, அதில் தண்ணி மட்டும் இழுத்து கொஞ்சம் அந்த மாவை நல்லா வந்து கட்டி இல்லாமல் கிண்டிக்கணும். கிண்டினதுக்கப்புறம் நம்ம இது நல்லா கட்டி போனதுக்கப்புறம் நம்ம அந்த குக்கரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி, அந்த காய் இருக்குது பாருங்கள், அது இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த காய் வந்து இதில் நம்ம எடுத்து கொட்டிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா க்ரீமியாக இருக்குது அந்த சூப்பு. இதில் வந்து நம்ம இப்போ பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர், கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வெஜிடபிள் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.